கோபமாக அசோக்கை நெருங்கிய விஷ்ணு அடுத்த நொடியே பழாரென்று அவன் கன்னத்தில் ஓங்கி அறிந்தான். அந்த அறையின் இடி போன்ற சத்தம் அங்கிருந்த அனைவரையும் ஒரு கணம் உறைய வைத்தது. கன்னத்தை பிடித்தபடி தடுமாறிய அசோக் உடனேயே விஷ்ணுவின் சட்டையை பற்றி இழுத்தான். அவனது கண்கள் சிவந்து ஆத்திரமும் வேதனையும் போட்டியிட்டன. எதுக்குடா, எதுக்காகடா இப்படி பண்ணன? என்னோட அப்பா உனக்கு என்னடா கெடுதல் பண்ணாரு? அந்த 200 வாயிலா ஜீவன்கள், அந்த மாடுங்க உனக்கு என்னடா தீங்கு பண்ணுச்சு? எதுக்காகடா நெருப்பு வச்சு மாடுங்களை சாகடிச்ச? என்று கண்ணீர் கலந்த குரலில் ஆத்திரமாக கத்தினான். அவன் பேசி முடிப்பதற்குள் விஷ்ணு அவனது சட்டையை பிடித்து தன்னருகே இழுத்து பழார் என்று மறுபடியும் மற்றொரு கன்னத்தில் ஓங்கி அறிந்தான். அந்த இடமே அதிரும் அளவிற்கு விஷ்ணுவின் குரல் ஒலித்தது. அறிவு கெட்டவனே, நான் யாருடா? சொல்லுடா, நான் யாருடா? உன்னோட நண்பன் தானடா. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு வந்து என் முன்னாடி நின்று கதறியே. இதே கேள்வி அன்னைக்கே நெஞ்ச நிமித்தி என்கிட்ட கேட்டிருக்கலாம்லடா. ஒரே ஒரு வார்த்தை, விஷ்ணு இது உண்மையாடான்னு என் கண்ணை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அதுக்கு பதிலாக நீயே ஒரு கதையை உருவாக்கி, நீயே அதை நிஜம்னு நம்பி, நீயே நீதிபதியாக மாதிரி தீர்ப்பை எழுதி என்னை ஒரு குத்தவாளியாக மாற்றிட்டல. அறிவு கெட்டவனே, உனக்கு அவ்வளோதாண்டா அறிவு இருக்குது. அவ்வளோ சின்ன வயசில் என்னால் எப்படிடா அவ்வளோ பெரிய வேலையை பண்ண முடியும்? அதுவும் நான் அப்படி பண்ணுவேன்னு நினச்ச பார்த்தியா? அங்கே தாண்டா நம்ம நட்பு செத்து போச்சு. விஷ்ணுவின் கண்கள் கோபத்தில் சிவந்து எரிந்தன. அவன் மூச்சுக்காற்று அசோக்கின் முகத்தை சுட்டெரித்தது. டேய், நட்பை உடைக்கிறதுக்கு பெரிய சண்டையோ எதிரியோ தேவையில்லடா. பேசாத ஒரு மௌனம் மட்டுமே போதும். மனம் விட்டு பேசுறது பலவீனம் இல்லடா, அதுதான் நட்போட பலமே. ஆனால் பேசாமல் மறைக்கிறது தான் இத்தனை உயிர்களையும் இத்தனை வருஷ வாழ்க்கையும் சிதைச்சிருக்கு. நம்ம 2 பேரோட அப்பா சண்டை போட்ட பிறகு கூட நான் உன்னை தேடி வந்து பேசினேன். ஆனால் நீ அன்னைக்கு ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசியிருந்தா இத்தனை வருஷம் நம்ம 2 பேரும் எதிரிகளாக பிரிஞ்சு நிற்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. விஷ்ணுவின் நெஞ்சிலிருந்த வார்த்தைகள் வேதனையாக வெடித்து வெளியே வந்தன. அது கூட பரவாயில்லடா. பழி வாங்குற வெறியில் நீ என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். என்னைய கொலை பண்ணியிருந்தா கூட எனக்கு வலிச்சிருக்காது. ஆனால் நான் ஆசையாக தங்கச்சி நினச்ச ஒரு பொண்ணை, நம்ம காயத்ரியை கங்கான்னு பொய்யான அடையாளத்தை கொடுத்து என்னோட மனைவியாக என் முன்னாடி நிற்க வச்சிருக்க பார்த்தியா? அங்கே தாண்டா நீ தோத்துட்ட. அந்த மனமேடையில் நான் கல்யாணம் பண்ணிக்க மனப்பொண்ணா நின்னது ஒரு பொண்ணு இல்லைடா, என் தங்கச்சிடா. கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தாலும் சரி, கூட பிறக்காத தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தங்கச்சி உறவுங்கிறது ரொம்ப புனிதமானது. அந்த புனிதமான உறவை நீ உன்னோட பழி வாங்குற வெறியால் அழுக்காக்கிட்டடா. விஷ்ணு அசோக்கின் சட்டையை இன்னும் இறுக பற்றியபடி அவன் கண்களை ஆழமாக பார்த்தான். அவளை இப்படி பொய் சொல்லி என் முன்னாடி அனுப்பும்போது ஒரு நிமிஷம் கூட உன் மனசு வலிக்கலையாடா? சொந்த தங்கச்சியை வச்சே நாடகமாடி என் கையாலே அவளுக்கு தாலி கட்டுற நிலைமை வரைக்கும் கொண்டு வந்துட்டல. எப்படிடா அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்த? நான் அவளை என்னோட மனைவியை ஏற்றுக்க போகிறேன்னு நினச்ச ஒவ்வொரு நிமிஷமும் உன் மனசாட்சி உன்னை உறுத்தவே இல்லையாடா? சொல்லுடா. விஷ்ணுவின் கண்களில் கோபத்தோடு சேர்ந்து இத்தனை வருடங்களாக அடக்கி வைத்திருந்த அழவற்ற ஏமாற்றமும் வேதனையும் கண்ணீராக விழிந்தது. பகை ஒரு மனுஷனை குருடாக்கலாம்டா. ஆனால் அந்த குருட்டுத்தனத்துக்கு உன்னோட சுயமரியாதையும் உன்னை நம்பின உன்னோட நண்பனையும் கூட பிறந்த தங்கச்சியையும் பலி கொடுக்கக்கூடாது. நீ அன்னைக்கு என்னை நம்பலன்னு எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் டேய், என்னடா ஆச்சுன்னு ஒரே ஒரு வார்த்தை கூட என்னை கேட்கல பாரு. அந்த மௌனம் தாண்டா இத்தனை வருஷமாக தினமும் என்னை உயிரோட கொண்டுட்டு இருக்குது. அசோக் பதில் பேச முடியாமல் விஷ்ணுவின் வார்த்தைகள் தந்த அதிர்ச்சியிலும் தான் செய்த தவறை புரிந்து கொண்டும் பேச்சற்று உறைந்து நின்றான். விஷ்ணு தன் கலங்கிய கண்களை துடைத்து கொண்டான். நெஞ்சில் வலியோடு அசோக்கை பார்த்து மீண்டும் பேசத் தொடங்கினான். எங்கள் அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்கடா. எப்படியாவது கதிரையும் காயத்ரியும் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு சத்தியம் வாங்கினாங்க. அப்பா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு உலகத்துக்கு நிரூபின்னு சத்தியம் வாங்கினாங்கடா. அதுக்காக நான் உங்களை தேடாத இடம் இல்லை, அலையாத நாள் இல்லைடா. ஆனால் நீ உன்னோட பேரையும் அடையாளத்தையும் மாற்றிக்கிட்டு என்கிட்டயே வந்து வேற ஒருத்தனா பழகியிருக்க. இது துரோகம்டா, பச்சை துரோகம். அவனது குரல் உடைந்து விம்மலாக மாறியது. இத்தனை வருஷம் கழித்து நான் உன்னை சந்திச்சப்போ கூட எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குன்னு எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொன்னேனடா. ஒரே ஒரு வார்த்தை, டே அப்படி என்னடா உனக்கு கடமைன்னு நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தா கூட அன்னைக்கே நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்டா. ஏன்டா கேட்கல? விஷ்ணு உணர்ச்சி பெருக்கில் கத்தி கொண்டிருக்கும் போதே கூட்டத்தில் இருந்த வைஷ்ணவி திடீரென்று அலறினாள். ஐயோ ஐயோ விஷ்ணு, உன் பின்னாடி பாம்பு பாம்பு
என்று வைஷ்ணவி அதிர்ச்சியில் கத்த அந்த இடமே பரபரப்பானது. அவளது சத்தத்தை கேட்ட அடுத்த நொடி அதுவரை பேச முடியாமல் அமர்ந்திருந்த சிவராமன், டே விஷ்ணு என்று உரத்த குரலில் கத்தினார். சிவராமனின் குரலை கேட்டதும் விஷ்ணுவும் அசோக்கும் அப்படியே அதிர்ந்து போய் அவரை பார்த்தார்கள். அப்பா அப்பா நீங்கள் பேசுகிறீங்களாப்பா என்று விஷ்ணு ஓடி வந்து அவர் முன் மண்டியிட்டு அவர் கைகளை பிடித்து கொண்டு அதிர்ச்சியோடு கேட்டான். சிவராமனோ தன் தலையில் கை வைத்து கொண்டு நடந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் தவித்தார். அப்போது அங்கிருந்த வைஷ்ணவி லேசாக சிரித்தபடி சொன்னாள், என்ன விஷ்ணு, அதிர்ச்சியில் உங்கள் அப்பாவுக்கு பேச்சு வந்துடுச்சு போல. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் அப்பாவுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு ஏற்கனவே அசோக்கை பற்றின இந்த உண்மை எல்லாமே தெரியும். அதனால தான் உங்கள் ஃப்ரெண்ட் அசோக் பிளான் பண்ணி அவரை யார்கிட்டையும் உண்மையை சொல்ல விடாமல் ஊமையாக்கி வச்சுருந்தான். வைஷ்ணவி சொன்ன அந்த பயங்கரமான உண்மையை கேட்டதும் விஷ்ணுவுக்கு தலை சுற்றியது. என்ன செய்வது, எதை நம்புவது என்றே அவனுக்கு புரியவில்லை. பல வருடங்களாக தான் தேடி அறிந்த உயிருக்கு உயிரான நண்பன் இப்போது தன் கண் முன்னால் நிற்கிறான். ஆனால் நண்பனாக அல்ல, தன் குடும்பத்தையே சிதைத்த பச்சை துரோகியாக. அப்போது கங்கா மெதுவாக 2 அடி எடுத்து வைத்து முன்னால் வந்தாள். அவளை பார்த்ததும் விஷ்ணுவுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. வேகமாக சென்று அவள் கன்னத்திலும் பழார் என்று ஓங்கி எறிந்தான். வெக்கமா இல்லையாடி உனக்கு? அவன் தான் அறிவில்லாமல் சொல்கிறானா, உனக்கு அறிவு வேண்டாமா? ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அந்த உண்மையை மறைச்சி இப்படி என் கூட வந்து நெருங்கி பழக உனக்கு அசிங்கமா இல்லை என்று கத்தினான். கங்கா பேரதிர்ச்சி அடைந்தாள். இந்த உண்மை வீர்சிங் வேடத்தில் நின்று கொண்டிருக்கும் இவருக்கு தெரிந்துவிட்டால் இவர் தன்னை விட்டு போய்விடுவாரோ என்று பயந்து நடுங்கினாள். உடனேயே, விஷ்ணு இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா தேவையில்லாமல் பழியெல்லாம் போடாதுங்க என்று சமாளிக்க பார்த்தாள் கங்கா. விஷ்ணு ஆத்திரத்தில் அவளது தலைமுடியை பற்றி எடுத்து, நான் இப்போ தேவையில்லாத விஷயமாடி கேட்குறேன் என்று கேட்க கங்கா அவனது கையை தட்டிவிட்டு, இங்கே பாரு, என்னை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமை இல்லை விஷ்ணு என்று கத்தினாள். யாரடி சொன்ன எனக்கு உரிமை இல்லைன்னு? உன் அண்ணன் கதிர மாதிரி மானம் கெட்டவன் இல்லடி, நான் மானமுள்ள அண்ணன் என்று விஷ்ணு உரிமினான். கங்கா அவனை தள்ளிவிட்டு நேராக வீர்சிங்கிடம் ஓடி சென்று அவனது கையை பற்றி கொண்டாள். இங்கே பாருங்க, இவங்க சொல்கிறத நீங்கள் எதுவுமே நம்பாதுங்க. இவங்க ஏதோ பிளான் பண்ணி நம்மளை பிரிக்க பார்க்குறாங்க. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குதானே என்று தவிப்போடு கெஞ்சினாள். அருகில் நின்றிருந்த அசோக் இதை பார்த்தபடியே, எதுக்குடி அங்கே போய் அவங்ககிட்ட கெஞ்சிட்ருக்க என்று கேட்டான். கங்கா அசோக்கை நோக்கி திரும்பி, அண்ணா, இனிமே என் விஷயத்தில் நீ தலையிடாத. என்னோட வாழ்க்கையை நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இவர் கூட தான் வாழுவேன், இவர் கூட வாழ்ந்துட்டேன். எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அனைவர் முன்பும் வெட்ட வெளிச்சமாக சொன்னாள். அசோக் மெதுவாக நிமிர்ந்து பிரதாப்பை பார்க்க, பிரதாப் சக்சஸ் என்பது போல் தனது கைகளால் செய்கை காட்டினான். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அசோக்கால் தனது சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் உரக்க சிரித்துவிட்டான். உடனேயே விஷ்ணு பாய்ந்து சென்று அசோக்கின் சட்டை கலரை பிடித்து அவனது கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். பைத்தியமாடா நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கூட பிறந்த தங்கச்சி ஏற்கனவே கல்யாணமானவா இப்போ வேற ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு உன் முன்னாடி சொல்கிறா. நீ என்னடானா இப்படி சிரிக்கிற என்று ஆத்திரத்தில் கத்தினான். அசோக் தன் உதட்டோர ரத்தத்தை துடைத்து கொண்டே, கேம் ஓவர் என்று உரக்க சொன்னான். அவன் சொன்ன அடுத்த நொடி வீர்சிங் தன் தாடி, தலைப்பாகை மற்றும் வேஷங்களை கடந்து தன் நிஜ முகத்தை காட்டினான். அங்கே வீர்சிங்காக நின்றது வேறு யாருமல்ல, அவளது சொந்த கணவன் பிரதாப். கங்கா அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றாள். அசோக் சிரித்துக்கொண்டே, அம்மாடி கங்கா, உன் புருஷன் கூட உன்னை வாழ வைப்பேன்னு சொன்ன மாதிரி உன்னை வாழ வச்சிட்டேனா என்று கேட்டான். அவனது வார்த்தைகளை கேட்ட கங்காவுக்கு தலை சுற்றியது. நேற்று இரவு வீர்சிங் என நினைத்து அவனிடம் பேசிய காதல் வார்த்தைகளும் பகிர்ந்த முத்தங்களும் காட்டிய உரிமைகளும் அவளது நினைவுக்குள் வந்து மோதின. தன் சொந்த கணவனிடமே தான் ஆடிய நாடகத்தை நினைத்து அளவற்ற வெட்கத்திலும் கூச்சத்திலும் கங்கா தலைகுனிந்து நின்றாள். உண்மையான உறவை விட வெளிப்புற தோற்றத்தை நம்பினால் இறுதியில் நாம் ஏமாந்து நிற்போம் என்பதை காலம் கடந்து உணர்ந்து கொண்டாள் அவள். கதிரவன் தனது செங்கதிர்களை மெல்ல மெல்ல பூமி முழுவதும் பரப்ப விடியற்காலையின் அமைதி மெதுவாக விலகி புதிய பொழுது புலர ஆரம்பித்தது. ஆனால் அந்த வீட்டிற்குள் மட்டும் பல ஆண்டுகளாக மறைந்து கிடந்த உண்மைகள் விடிய காத்திருந்தன. அந்த அமைதியை உடைத்தபடி வாசல் முன்னால் ஒரு கார் வந்து நின்றது. ஏற்கனவே வீட்டிற்குள் நடந்து கொண்டிருந்த உண்மை வெளிப்பாடுகள் அனைவரையும் பரபரப்பில் ஆழ்த்தியிருந்த நிலையில் வாசலில் நின்ற காரை பார்த்து அனைவரின் பார்வையும் அங்கே திரும்பியது. காரிலிருந்து மெதுவாக இறங்கிய ராகவேந்திரர் உள்ளே நிற்கும் வைஷ்ணவியை பார்த்து, வைஷ்ணவி என்று அழைத்தார். அப்பா அப்பா உள்ள வாங்க
என்று வைஷ்ணவி அழைத்தாள். ராகவேந்திரர் புன்னகைத்தபடியே தலையசித்தார். அம்மாடி, நீ கேட்ட தகவல் எல்லாம் கிடச்சிடுச்சு. ஆனால் நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேம்மா. ஏன் அப்பா என்று அவள் குழப்பமாக கேட்க, மனுஷங்களை விட ஜாதி கௌரவம் நிறைஞ்சிருக்கிற வீட்டுக்குள்ளே நான் எப்படிம்மா வர முடியும் என்று அமைதியாக சொன்னார். அந்த வார்த்தைகள் சிவராமனின் இதயத்தை நேராக தாக்கின. ஒரு நொடி கூட யோசிக்காமல் வேகமாக ஓடி வந்து ராகவேந்திரரின் கால்களில் விழுந்தார். என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு வாழ்க்கையில் பெரிய உண்மையை புரிய வச்சிட்டீங்க. ஜாதி, மதம் இதெல்லாம் மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட அடையாளங்கள் தான். ஆனால் அதையே மனுஷங்களை பிரிக்கிற ஆயுதமாக நான் மாற்றிட்டேன். அதெல்லாம் உறவுகளை காப்பாற்றணும்னு இருந்த இடத்துல நான் அதை உறவுகளை உடைக்க பயன்படுத்திட்டேன். அதை விட பெரிய பாவம் வேறு என்ன இருக்க முடியும் என்று கண்ணீர் மல்க கூறினார். இத்தனை வருஷமாக நான் பெருமைன்னு நினச்சது உண்மையில் அகந்தேன்னு இப்போ தானே புரியுது. நல்ல மனுஷங்களை இழந்தேன். என் பிள்ளையோட வாழ்க்கையை கஷ்டப்படுத்தினேன். என்னை மன்னிச்சிடுங்க என்று கதறினார். ராகவேந்திரர் உடனேயே அவரை தூக்கி நிறுத்தினார். சம்மந்தி, நீங்கள் மனசு மாறினதே பெரிய விஷயம். தவற உணர்கிற மனசு எல்லாருக்கும் கிடைக்காது. உங்கள் மேலே முழு தப்பம் இல்லை. உங்களை விட முன்னாடி இருந்த தலைமுறைகள் சில எண்ணங்களை விதையாக விதைச்சாங்க. அந்த விதை மரமாக வளர்ந்து அந்த மரத்தோட நிழலில் நீங்களும் வாழ்ந்தீங்க. அதே விதையை தெரியாமல் உங்கள் பிள்ளைங்களுக்கும் விதைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் பல குடும்பங்கள் நடக்கிற பெரிய தப்பு. சிறிது நேரம் அமைதியாக நின்றவர் அங்கிருந்த அனைவரையும் பார்த்தார். பிள்ளைங்களுக்கு சொத்தை விட்டுட்டு போகிறத விட நல்ல எண்ணத்தை விட்டுட்டு போங்க. வீடு கட்டி கொடுத்தா ஒரு தலைமுறை வாழும். நல்ல குணத்தை கற்றுக் கொடுத்தா பல தலைமுறைகள் வாழும். வெறுப்பை சொல்லி கொடுத்தாலும் அது பரவும். அன்பை சொல்லி கொடுத்தாலும் அது பரவும். நாம் எந்த விதையை விதைக்கிறோமோ அதுதான் ஒரு நாள் மரமாக வளர்ந்து நமக்கே திரும்பி வரும். அவரது வார்த்தைகளை கேட்ட அனைவரும் அமைதியாக நின்றனர். ஜாதி தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். மதம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது ஒவ்வொருத்தருடைய அடையாளம். ஆனால் அந்த அடையாளம் இன்னொருத்தரை அவமானப்படுத்துகிற அளவுக்கு வளரக்கூடாது. மனுஷனுக்கு மேலே ஜாதியும் கிடையாது, அன்புக்கு மேலே மதமும் கிடையாது. நல்ல மனசு இருக்கிற இடத்துல எல்லா அடையாளமும் அழகு தான். அகந்த கலந்த இடத்துல எல்லாமே விஷமாயிடும். ராகவேந்திரர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வீட்டின் சுவர்களில் எதிரொலித்தது. பல ஆண்டுகளாக மனிதர்களுக்குள் கட்டப்பட்டிருந்த கண்ணுக்கு தெரியாத சுவர்கள் அந்த நொடியில் மெதுவாக இடிந்து விழ ஆரம்பித்தன. விஷ்ணு மெதுவாக வைஷ்ணவியின் அருகில் நெருங்கினான். அவளது முகத்தை ஆழமாக பார்த்தபடி, வைஷ்ணவி, கதிர் தான் அசோக்குன்னு ஆதாரத்தோட சொல்லிட்டேல்ல. அப்புறம் உங்கள் அப்பா இப்போ என்ன ஆதாரத்தை கொண்டு வந்திருக்காரு? இதுக்கு மேலே என் தலையில் என்ன இடி விழ காத்துட்ருக்கு என்று பாதி பயத்துடனும் பாதி ஆர்வத்துடனும் கேட்டான். வைஷ்ணவி அவனை பார்த்து மெதுவாக சிரித்தாள். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லா உண்மையும் ஒரே நேரத்தில் சொல்லிட்டா உண்மைக்கு இருக்கிற மதிப்பே குறைஞ்சி போயிடும். ஒவ்வொரு முடிச்சும் சரியான நேரத்தில் அவிழணும். சிறிது நேரம் அமைதியாக நின்றவள் அவர்களை பார்த்து, நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் சாதாரண பிபிஏ படித்த பொண்ணு கிடையாது விஷ்ணு. உனக்கு தெரிஞ்சிருக்குமே, நான் உன்னோட காலேஜில் தான் படித்தேன். நான் லா படிச்சிருக்கேன். அதுவும் சாதாரண லாயரில், கிரிமினல் லாயர். ஒரு கேஸில் எல்லாருக்கும் தெரிகிற விஷயத்தை விட யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சிருக்கிற விஷயந்தான் எனக்கு முக்கியம். வெளியில் தெரிஞ்சதை நம்புறது போலீஸ்காரனோட வேலை. அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற உண்மையை தோண்டி எடுக்கிறது தான் ஒரு லாயரோட வேலை. அந்த வகையில் தான் எனக்கும் கொஞ்சம் சந்தேகங்கள் வந்தது. நான் அசோக்குக்கே தெரியாமல் அவனை வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அசோக் நாராயணன் ஒருத்தர் சந்திக்க போகிறதா சொல்லிக்கிட்டு வெளியே போயிருக்காரு. அசோக் தனியாக அவர் கூட பேச போகிறதுக்கு முன்னாடியும் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவரோட ரியாக்ஷன் மொத்தமாக மாறியிருக்கு. சாதாரணமாக ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு ஒரு மனுஷனோட முகம் இவ்வளவு மாறாது. அப்போவே அந்த 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒரு வில்லங்கமான தொடர்பு இருக்குன்னு நான் நினச்சேன். அதே நேரத்தில் இத்தனை நாள் அமைதியாக இருந்த தேவேந்திரன் சார் திடீர்னு உங்ககிட்ட உன்னோட எதிரி உன் கூடவே இருக்கான்னு க்ளூ கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லாத மனுஷன் திடீர்னு இவ்வளவு ஆர்வம் காட்டுறாருன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதாவது காரணம் இருக்கும். அந்த ஒரு விஷயந்தான் என்னை அவரை பற்றி முழுசாக விசாரிக்க தூண்டுச்சு. விஷ்ணுவோ அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவளோ அமைதியாக தொடர்ந்தாள். அந்த நேரத்தில் ஏஞ்சலை தான் நான் முழுசாக நம்பியிருந்தேன். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. அவளுக்கு அசோக் மேலே காதல் வந்துடுச்சு. காதல் வந்த பிறகு ஒரு பொண்ணு எவ்வளோ நேர்மையாக இருந்தாலும் அவளோட முடிவுகளில் இதயம்தான் முன்னாடி நிற்கும்.
அது தப்புன்னு சொல்லலை, அதுதான் இயல்பு. அதனால் இந்த விஷயத்தில் அவளை இனிமேல் பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய ரிஸ்க்கான வேலையில் ஏஞ்சலை மட்டுமே நம்பி இறங்குற அளவுக்கு நான் முட்டாளம் இல்லை. என்னோட பெரிய திட்டத்தில் ஏஞ்சல் எனக்கு ஒரு சின்ன புள்ளி மட்டும்தான். நான் சந்தேகப்படுற ஒவ்வொரு ஆளை சுற்றியும் எங்கள் அப்பாவால் பயன்பெற்ற ஏதாவது ஒரு ஆள் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சு தான் ஏஞ்சலை அசோக் கூட இங்கே வர சொன்னேன். அவள் என்னோட உளவாளியாக இருக்கணும்னு நான் வர சொல்லலை. அசோக்கோட மனசை யாராவது கட்டுப்படுத்தணும், அதுக்காக தான் நான் அவளை வர வச்சேன். ஏன்னா அசோக் எந்த தப்பும் பண்ணலைன்னு நான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு என்னோடய பயமே வேற. இனிமேல் அவர் கோபத்தில் எந்த தப்பான முடிவை எடுத்துடக்கூடாது. அவர் குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் சூழ்நிலை அவரை குற்றவாளியாக மாற்றிடக்கூடாதுன்னு தான் நான் பயந்தேன். அதனால தான் ஏஞ்சலை அவர் கூடவே இருக்க சொன்னேன். காதலிக்கிற ஒரு மனசு பக்கத்தில் இருந்தால் கோபத்தில் இருக்கிற மனசு கொஞ்சம் அமைதியாகிடும். அதுதான் என்னோட கணக்கு. அந்த கணக்கு தப்பில்லை. விஷ்ணு, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இத்தனை நாள் அசோக் உங்கள் கூட தான் இருந்தார், நானும் உங்கள் கூட தான் இருந்தேன். வேறு யாரும் உங்களை நெருங்கவே இல்லை. அப்போ எல்லாம் உன் எதிரி உன் கூடவே இருக்கான்னு சொல்லலை. ஆனால் திடீர்னு தேவேந்திரன் சார் அந்த வார்த்தையை சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்னு நீ யோசிக்கலை, ஆனால் நான் யோசித்தேன். காரணம் இல்லாமல் ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை கூட பேச மாட்டான். குறிப்பாக இத்தனை வருஷம் அமைதியாக இருந்தவர் திடீர்னு க்ளூ கொடுக்க ஆரம்பித்தார்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும். அதனால தான் முதல்ல அவரை பார்க்கணுன்னு முடிவு பண்ணினேன். உனக்கு தெரியாமலே உன்னோட மொபைலில் இருந்து தேவேந்திரன் சாரோட நம்பரை எடுத்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸ் பேசுகிற மாதிரி குரலை மாற்றி சிவராமன் சாருக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி, டாக்டர் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் அவரை வீட்டில் கொண்டு விட முடியுமான்னு பேசினேன். அவரும் எந்த சந்தேகமும் இல்லாமல் உடனேயே கிளம்பிட்டாரு. அது என்னோட பிளான். உங்கள் அப்பாவை தேவேந்திரன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நான் திட்டம் போட்டே செஞ்சது தான் அது. ஏன்னா உண்மையை கண்டுபிடிக்கணும்னா சில நேரம் கேள்வி கேட்குறத விட அவங்களோட உண்மையான ரியாக்ஷனை பார்க்கணும். அதுதான் உண்மையை சீக்கிரமாக சொல்லும். உங்கள் அப்பா கூடவே வந்த தேவேந்திரன் சார் முகத்தில் உன்னையும் என்னையும் பார்த்தப்ப வந்த பதட்டம், அவர் பேசுகிற விதம், நடந்துக்கிட்ட விதம், இதெல்லாம் பார்த்தப்பவே இவர் எதுவும் மறைக்கிறாரு, இவர் சாதாரண ஆள் இல்லைன்னு எனக்கு உறுதியாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் கங்காவை அவர் பார்த்த பார்வை அது ஒரு சாதாரண பார்வை இல்லை, ஏதோ ஒரு பழைய சம்பவத்தோட தொடர்பு இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த நிமிஷமே எனக்கு இன்னும் பெரிய சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. அதுக்கு பிறகுதான் அப்பாவை இதை பற்றி முழுசாக விசாரிக்க சொன்னேன். ஒரு சந்தேகத்தை கூட ஆதாரம் இல்லாமல் நான் உண்மைன்னு ஏற்றுக்க மாட்டேன். ராகவேந்திரரோ அமைதியாக நின்றபடி தன் கையில் இருந்த தடிமனான கோப்பை மெதுவாக விஷ்ணுவின் முன்னால் நீட்டினார். விசாரித்து முடித்த தகவல் படி நமக்கு கிடைச்ச ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதாரம் இதுதான். விஷ்ணுவோ குழப்பத்தோடு அந்த கோப்பை பார்த்தான். வைஷ்ணவி அவனை நேராக பார்த்தபடி மெதுவாக சொன்னாள், விஷ்ணு, உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த தேவேந்திரனும் அசோக், உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த நாராயணனும் ஒரே ஆள்தான். இந்த ஒரு வார்த்தை அங்கே நின்றிருந்த ஒவ்வொருவரின் இதயத்திலும் இடி விழுந்தது போல் இருந்தது. அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து வைஷ்ணவியை நோக்கி திரும்பி பார்த்தனர். விஷ்ணுவும் அசோக்கும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அடுத்த நொடியே இருவரின் பார்வையும் வைஷ்ணவியை நோக்கி திரும்பியது. ஏன், எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும் என்று இருவரும் ஒரே நேரத்தில் கேட்டனர். வைஷ்ணவியோ அமைதியாக ஒரு பெருமூச்சு விட்டாள். அதுக்கான பதில் தெரிஞ்சவங்க 3 பேர். ஒருத்தர் முருகேசன், இப்போ அவர் உயிரோட இல்லை. 2வது ஆள் சிவராமன் அங்கிள், இதோ நம்ம கண்ணு முன்னாடியே நிற்கிறாரு. 3வது ஆள் தேவேந்திரன், இப்போ அவர் இங்கே இல்லை. ஆனால் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னு முழுசாக உண்மையை சொல்ல முடிஞ்சது அவரால் மட்டும்தான். அந்த வார்த்தையை கேட்டதும் அனைவரின் பார்வையும் சிவராமன் மீது திரும்பியது. சிவராமனோ உடனே தலையசித்தார். எனக்கு எதுவுமே தெரியாதுமா. தேவேந்திரன் ஒரு நல்ல நண்பனாக தான் என்கிட்ட பழகுனாரு. வைஷ்ணவியோ உடனே அவரை பார்த்தாள். எப்போ இருந்து? சின்ன வயசில் இருந்தேவா? இல்லைம்மா என்று சிவராமன் வேகமாக மறுத்தார். என் கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் கழிச்சு தான் எதேச்சியாக சந்தித்தோம். அதுக்கப்புறம் தான் பழக ஆரம்பித்தோம். முருகேசனும் அதே மாதிரி ஒரு விபத்தில் என்னை காப்பாற்றினதுக்கு பிறகு தான் என் வாழ்க்கைக்குள்ளே வந்தார். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒருத்தர் தெரியாதுமா. நான் எந்த தப்பும் பண்ணலம்மா.
என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே எதேச்சையாக தான் நடந்தது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்த பதற்றம் அங்கே இருந்த அனைவருக்கும் தெளிவாக புரிந்தது. வைஷ்ணவியோ மெதுவாக தலையசைத்தாள். அதைத்தான் நானும் நினச்சேன். அசோக்குக்கும் விஷ்ணுவுக்கும் இந்த உண்மையெல்லாம் முழுசாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. சம்பவம் நடந்தப்ப அவங்க சின்ன பசங்க. அதனால் நடந்த எல்லா விஷயமும் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கிற ஒரே ஆள் தேவேந்திரன் மட்டும்தான். அதே நேரத்தில் அசோக் முன்னால் வந்து நின்றான். அதுக்கு இப்போ நீ என்ன பண்ண போகிற? அவர் ஏற்கனவே என்கிட்ட சவால் விட்டுருக்காரு, வைஷ்ணவியை தூக்குறேன்னு. வைஷ்ணவியோ அவனை பார்த்து மெல்ல சிரித்தாள். ஓ, உங்களுக்கு என் மேலே இவ்வளோ அக்கறையெல்லாம் இருக்கா என்ன? அசோக்கும் சிரித்தான். எனக்கு உன் மேலே அக்கறை இருக்குன்னு அன்னைக்கு அந்த கல்யாண மண்டபத்திலேயே உனக்கு தெரியலையா? வைஷ்ணவியோ அமைதியாக தலை குனிந்தாள். அசோக் மெதுவாக அவள் அருகில் வந்து நின்றான். இங்கே பாருங்க, எப்போவுமே எனக்கு உன் மேலே அக்கறை இருக்குது. அதை நான் வார்த்தையாலேயுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நீ என்னை நம்பலைன்னா தப்பு என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட தான். சில நொடிகள் அமைதியாக நின்ற வைஷ்ணவி மெதுவாக நிமிர்ந்து அவன் கண்களை பார்த்தாள். சரி, நம்புகிறேன். அவளது குரல் மிகவும் மென்மையாக ஒலித்தது. வைஷ்ணவி ஒரு நொடி ஆழமாக யோசித்தாள். பிறகு சிவராமனை நேராக பார்த்து, சார், இப்போ நீங்கள் உடனேயே தேவேந்திரன் சாருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, லேசாக நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுங்கள். உடனேயே வீட்டுக்கு வர சொல்லுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்கன்னு சொல்லணும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் டூருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் கூட அவருக்கு சந்தேகம் வரக்கூடாது. இந்த பிரச்சனை இன்னைக்கே முடிஞ்சாகணும். இதுக்கு மேலே இதை வளரக்கு நான் விட மாட்டேன் என்றாள் அவள். அவளது வார்த்தைகளில் இருந்த உறுதியை பார்த்த சிவராமன் மறுப்பே சொல்லாமல் தலையசைத்தார். சரிம்மா, நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன் என்றார். உடனேயே வைஷ்ணவி அனைவரையும் பார்த்தாள். அவர் வீட்டுக்குள்ளே வந்ததும் யாரையும் பார்க்கக்கூடாது. எல்லாரும் தனித்தனியாக மறைஞ்சிருங்க. அவர் இயல்பாகவே பேச ஆரம்பிக்கணும். அவரோட வாயாலேயே உண்மை வெளியே வரணும். யாரும் அவசரப்பட்டு வெளியே வரக்கூடாது என்று எச்சரித்தாள். அவள் சொன்னபடியே அனைவரும் விரைவாக அரையோரங்களிலும் சுவற்றின் மறைவுகளிலும் திரைசீலைகளின் பின்னாலும் சென்று அமைதியாக மறைந்து கொண்டனர். வீட்டில் சிவராமன் மட்டும் தனியாக இருப்பது போல அங்கே ஒரு அசாதாரண அமைதி நிலவியது. சிவராமன் நடுங்கிய கரங்களால் தனது அலைபேசியை எடுத்தார். சில நொடிகள் தயங்கியவர் இறுதியில் தேவேந்திரனின் எண்ணை எழுதினார். சில ரிங் சென்ற பிறகு மறுமுனையில் அழைப்பு ஏற்கப்பட்டது. ஹலோ தேவேந்திரா என்று மிகவும் சோர்வான குரலில் பேசத் தொடங்கினார் சிவராமன். என்னடா சிவராமா என்ற தேவேந்திரனின் குரல் மறுமுனையில் கேட்டது. எனக்கு லேசாக உடம்பு முடியலடா. நெஞ்சு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் வேற யாருமே இல்லை. எல்லாரும் டூர் போயிருக்காங்க. தனியாக இருக்கவே பயமாக இருக்குது. உன்னால் முடியும்னா கொஞ்சம் சீக்கிரம் வரியாடா ப்ளீஸ். ஒரு நொடி கூட யோசிக்காமல் தேவேந்திரன் பதிலளித்தார். என்னடா சொல்கிற? நீ எதையும் யோசிக்காத. இதோ இப்போவே கிளம்புறேன். 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். அவர் அவசரமாக அழைப்பை துண்டித்தார். சிவராமனும் மெதுவாக அலைபேசியை கீழே வைத்தார். அறை முழுவதும் மீண்டும் அமைதி சூழ்ந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் பல வருடங்களாக மறைந்து கிடந்த உண்மை கதவை தட்டி கொண்டு வரப்போகிறது என்பதை அங்கே மறைந்து நின்ற ஒவ்வொருவரின் இதயமும் உணர்ந்து கொண்டிருந்தது. சிவராமனிடம் பேசி முடித்த தேவேந்திரன் அமைதியாக அலைபேசியை கீழே வைத்தார். சில நொடிகள் எதுவும் பேசாமல் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்திருந்தவர் மெதுவாக தனது கண்களை மூடிக்கொண்டார். இதுக்கு மேலே அமைதியாக இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தனக்குத்தானே முணுமுணுத்தார். இவ்வளவு வருஷமாக அந்த கதிர் பயலை நம்பி அவன் பழி வாங்குவான்னு நம்பி நான் காத்திருந்தது எல்லாம் போதும். இனிமே யாரையும் நம்ப முடியாது. எல்லாத்தையும் என் கையாலேயே முடிச்சாகணும். அவரது முகத்தில் ஒரு வினோதமான உறுதி பரவியது. வீட்டில் தனியாக இருக்கான்னு சொல்கிறான். இதுதான் சரியான நேரம். முதல்ல சிவராமனோட கதையை முடிக்கணும். அதுக்கப்புறம் அவனோட பையன், அதுக்கப்புறம் குடைச்சல் கொடுத்துட்ருக்கிற வைஷ்ணவி. யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது. எல்லாரையும் முடிச்சுட்டு என் தங்கச்சி போன இடத்துக்கு நானும் போய் சேர்ந்துடுவேன். அவரது எண்ணங்கள் மேலும் இருண்டன. மெதுவாக எழுந்து அறைக்குள் இருந்த அலமாரியை திறந்தார். யாருடைய பார்வையிலும் படாதபடி மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்தார். அதை அமைதியாக தனது உடைக்குள் மறைத்து கொண்டார்.
இன்னையோட எல்லாத்துக்கும் ஒரு முடிவு என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டவர் கதவை பூட்டிவிட்டு வேகமாக வெளியேறினார். சில நிமிடங்களிலேயே அவரது கார் சிவராமனின் வீட்டை நோக்கி புறப்பட்டு சென்றது. முதலில் வீட்டிற்குள் நுழைந்த தேவேந்திரன் அவசரமாக சிவராமனை நோக்கி ஓடி வந்தார். என்னடா ஆச்சு? ஏன் திடீர்னு நெஞ்சு வலிக்குது? ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? என்ன பிரச்சனை என்று கேட்டபடியே அவன் அருகில் நின்றார். சிவராமன் எதையோ சொல்ல முயன்றபோது தேவேந்திரன் மெதுவாக அவனது பின்னால் நகர்ந்தார். ஒரு கணத்தில் தனது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை உருவி எடுக்க முயன்றார். அதே நொடி மறைவில் நின்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த அசோக் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்து தேவேந்திரனின் கைகளை பிடித்து பின்னால் இழுத்தான். டே அசோக் என்று தேவேந்திரன் அதிர்ச்சியோடு கத்தினார். அசோக் அவனை நேராக பார்த்து, அசோக் இல்லை, கதிர், மிஸ்டர் தேவேந்திரன் நாராயணன் என்று உறுதியான குரலில் சொன்னான். தேவேந்திரனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. நான் நாராயணனா? ஆமாம், எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு என்று அசோக் சொல்லி முடிப்பதற்குள் ஆத்திரத்தில் வெடித்த தேவேந்திரன் தன் கைமுஷ்டியால் அசோக்கின் முகத்தில் பலமாக குத்தினான். எதிர்பாராத அந்த தாக்குதலில் அசோக் பின்னோக்கி சாய்ந்தான். அசோக் என்று கதறிய விஷ்ணு வேகமாக ஓடி வந்து கீழே விழப்போன அவனை தன் கரங்களுக்குள் தாங்கிக் கொண்டான். அதே நேரத்தில் பின்னால் நின்றிருந்த பிரதாப் ஒரு நொடியும் தாமதிக்காமல் தேவேந்திரனின் கையை முழு பலத்துடன் பிடித்து முறுக்க அவன் கையில் இருந்த துப்பாக்கி கீழே விழுந்தது. அந்த சத்தத்தோடு அறைக்குள் மறைந்திருந்த அனைவரும் ஒரே நேரத்தில் வெளியே வந்தனர். தேவேந்திரன் சுற்றி நின்றிருந்த முகங்களை பார்த்தான். ஒவ்வொருவரின் கண்களிலும் கோபமும் ஏமாற்றமும் பதில் தேடும் வேதனையும் தெரிந்தது. சிவராமன் மெதுவாக எழுந்து அவன் முன்னால் வந்து நின்றார். நீ யாருடா? எதுக்காக என்னோட வாழ்க்கைக்குள்ளே வந்த? உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? எதுக்காக இப்படி டபுள் கேம் ஆடி என்னோட குடும்பத்தையும் முருகேசன் குடும்பத்தையும் ஒட்டு மொத்தமாக சீரழிச்ச என்று கலங்கிய குரலில் கேட்டார். தேவேந்திரன் அவனை முறைத்து பார்த்தான். எல்லாமே என் தங்கச்சி தேன்மொழிக்காக தான். உன்னோட ஜாதி வெறியால், உன்னோட கௌரவத்தால், உன்னோட அலட்சியத்தால் என் தேன்மொழி என்னை விட்டுட்டு போயிட்டா. அந்த வார்த்தையை கேட்ட சிவராமன் அதிர்ச்சியில் 2 அடிகள் பின்னால் நகர்ந்தார். என்ன தேன்மொழியா? அது யாரு? தேவேந்திரனின் முகம் சிவந்தது. நடிக்காதடா, அவ என் தங்கச்சி. நீ காதலிச்சி ஏமாத்தின என் தங்கச்சிடா. அங்கே நின்றிருந்த அனைவரின் பார்வையும் ஒரே நேரத்தில் சிவராமனை நோக்கி திரும்பியது. அவரோ குழப்பத்தில் தலையசைத்தார். நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. என் வாழ்க்கையில் எனக்கு இருந்தது ஒரே ஒரு காதல், அது என் பொண்டாட்டி மட்டும்தான். போதண்டா உன்னோட நடிப்பு என்று கர்ஜித்த தேவேந்திரன் தன் சட்டை பைக்குள் இருந்த பழைய புகைப்படத்தை வேகமாக எடுத்து அவன் முன்னால் நீட்டினான். இவளை பாரு, இவதான் என் தங்கச்சி தேன்மொழி. புகைப்படத்தை வாங்கி பார்த்த சிவராமனின் முகம் ஒரு நொடியில் மாறியது. அவரது கண்கள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றன. சிவராமனோ புகைப்படத்தை 2 கைகளாலும் வாங்கி பார்த்தார். அந்த புகைப்படத்தில் இருந்த முகத்தை சில நொடிகள் உற்று பார்த்தவர் திடீரென்று கண்களை பெரிதாக விரித்தார். இந்த பொண்ணு என்று அதிர்ச்சியில் வார்த்தைகள் தடுமாறின. அங்கே நின்றிருந்த அனைவரும் அவரையே பார்த்தனர். இந்த பொண்ணு காலேஜ் டேஸில் சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணு தானே என்று நம்ப முடியாமல் கேட்டார். தேவேந்திரனின் முகம் கோபத்தில் இறுகியது. ஆமாடா, ஒன்னால் ஏமாற்றப்பட்டு உயிரை விட்ட என் தங்கச்சி தான் இவ என்று வேதனையும் ஆத்திரமும் கலந்த குரலில் கத்தினான். அந்த வார்த்தையை கேட்ட சிவராமன் அப்படியே தலையில் கை வைத்து கொண்டார். பல வருடங்களாக மனதிற்குள் புதைந்து கிடந்த ஒரு நினைவு மின்னல் போல அவரில் வந்து மோதியது. தப்பு நடந்திருக்கு, ஆனால் எங்கே தப்பு நடந்ததுன்னுதான் எனக்கு புரியலை. இந்த பொண்ணு எங்கள் காலேஜில் சிவராமன் ஒரு பையனை லவ் பண்ணினான். ஆனால் அந்த சிவராமன் நான் இல்லை. அந்த பையனோட அப்பா ரொம்ப பெரிய இடம். அந்த பையனோட பெரியப்பா தான் அந்த காலேஜ் பிரின்ஸ்பலாக வேலை பார்த்தவர். அவர் மூலமாக தான் அந்த பையனோட காதல் வீட்டுக்கே தெரிய வந்துச்சு. அந்த காலத்தில் காதலுங்கிறது ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி. அந்த விஷயம் ரொம்ப வேகமாக காலேஜில் பரவ ஆரம்பிச்சுது. ஆனால் அவங்க வீட்டில் காதலை ஒத்துக்கலை. வீட்டோட கௌரவம், ஜாதி, அந்தஸ்து எல்லாத்தையும் காரணம் காட்டி அந்த பையனுக்கு வேறு இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனோட அப்பாவோட ஆளுங்க அவனுக்கு எப்போவுமே கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. அதனால் காலேஜில் அந்த பொண்ணுக்கிட்ட கோபமாக பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். எல்லாரும் அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கணும்னு அப்படி பண்ணான். ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இது சரியாக படலை. அதனால் அந்த பொண்ணை காலேஜை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு மேலே பொய்ப்பள்ளியை போட்டு காலேஜை விட்டு சஸ்பெண்ட் பண்ணினாங்க. அதனால் அந்த பொண்ணு ஊருக்கு கிளம்பிட்டான்னு தகவல் தெரிஞ்சதும்
அந்த பையன் யாருக்கும் தெரியாமல் அவளை பார்க்க கிளம்புனான். அந்த நேரத்தில் தான் என்று சொல்லிவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டார். அந்த நேரத்தில் ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்துட்டான். அறை முழுவதும் அமைதியாகி போனது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. சொந்த ஊருக்கு போயிட்டான்னு சொன்னாங்க. ஆனால் நீ நினைக்கிற அந்த சிவராமன் நான் கிடையாது. தேவேந்திரன் அப்படியே உறைந்து நின்றான். அவனது நினைவுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் திரும்பி வந்தன. தன் தங்கை அழுதபடி, சிவராமன் என்னை ஏமாத்திட்டாரு, வேற கல்யாணம் பண்ணிக்க போறாரு என்று சொன்னது. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கேட்ட கோபத்தில் அவன் நான் கல்யாணத்தை தடுத்து நிறுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு நேராக கல்லூரிக்கு சென்றது. அங்கே சென்று இங்கே படித்த சிவராமன் யார் என்று மட்டுமே கேட்டது. அப்போது அங்கிருந்தவர்கள் படித்த சிவராமன் என்று கேட்டதால் ஏற்கனவே இறுதியாண்டு முடித்துவிட்டு வெளியேறிய இந்த சிவராமனின் விவரங்களையும் முகவரியையும் அவனிடம் கொடுத்தது. அந்த முகவரியை மட்டுமே பிடித்துக்கொண்டு கோபமாக இங்கே வந்து பார்த்தது. அப்போது இந்த சிவராமனுக்கு திருமணம் முடிந்து 1 வாரம்தான் ஆகியிருக்கிறது என்று கேள்விப்பட்டது. ஒரு பக்கம் சிவராமன் என்னை ஏமாத்திட்டு வேற கல்யாணம் பண்ணிக்க போறாரு என்று தன் தங்கை கதறி எழுதது. மறுபக்கம் இங்கே வந்து பார்த்தபோது இந்த சிவராமனுக்கு திருமணம் முடிந்திருந்தது. இந்த 2 விஷயங்களையும் இணைத்து பார்த்த அவன் ஒரு நொடி கூட உண்மையை ஆராயாமல் தன் தங்கை சொன்ன சிவராமனும் தன் முன்னால் நின்ற இந்த சிவராமனும் ஒரே மனிதன் என்ற முடிவை தானாகவே எடுத்துவிட்டான். அந்த ஒரு தவறான முடிவுதான் இத்தனை வருடங்களாக 3 குடும்பங்களின் வாழ்க்கையே இழுக்குள் தள்ளிய மிகப்பெரிய தவறாக மாறியிருந்தது. தேவேந்திரனோ அதிர்ச்சியில் உறைந்து போய், இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன், நீ பொய் சொல்கிற சிவராமன் என்று சத்தமிட்டு கத்தினான். அவனது பேச்சை கேட்ட சிவராமன் உடனடியாக தன் அறைக்குள் வேகமாக சென்றார். அங்கிருந்த அலமாரியின் மேல் தட்டில் இருந்த பழைய கோப்புகளை ஒவ்வொன்றாக கீழே கவிழ்த்து போட்டு தீவிரமாக தேடினார். சில நிமிட தேடலுக்கு பிறகு அவரது கல்லூரி ஆண்டுக்கான ஒரு குறிப்பிட்ட பழைய கோப்பு கிடைத்தது. அந்த கோப்பினுள் கல்லூரி கலை நிகழ்ச்சியின் போது ஜூனியர் மாணவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் பத்திரமாக இருந்தன. அந்த புகைப்படங்களை ஒவ்வொன்றாக எடுத்து தேவேந்திரனின் கைகளில் சிவராமன் திணித்தார். அதில் தேவேந்திரனின் தங்கை தேன்மொழியும் மற்றொரு இளைஞனும் நெருக்கமாக நின்றிருந்த புகைப்படங்கள் தெளிவாக இருந்தன. அதன் தொடர்ச்சியாக கல்லூரி நிர்வாகம் தங்கள் ஆண்டு மலரில் வெளியிட்டிருந்த கண்ணீரஞ்சலி பக்கத்தையும் காட்டினார். அதில் தேன்மொழி மற்றும் அந்த இளைஞன் இருவரின் புகைப்படங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது. அந்த இளைஞனின் புகைப்படத்திற்கு கீழே நம்மை விட்டு பிரிந்த சிவராமனுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்று பெரிதாக எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்த அடுத்த நொடியே இத்தனை வருடங்களாக தான் வளர்த்து வந்த பகை எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது தேவேந்திரனுக்கு பழிச்சென்று புரிந்தது. அங்கிருந்த அனைவரையும் நோக்கி ராகவேந்திரர் மென்மையான குரலில் பேசத் தொடங்கினார். இங்கே பாருங்க, பெரும்பாலான பகைகளுக்கும் பேரழிவுகளுக்கும் காரணம் உண்மையான குற்றங்கள் இல்லை, பேசப்படாத உண்மையும் ஆராயப்படாத தவறான புரிதலும் தான். அன்னைக்கு தேவேந்திரன் மட்டும் சிவராமன் கிட்ட போய் அவனோட சட்டையை பிடிச்சி, டேய் நீ ஏண்டா என் தங்கச்சியை ஏமாத்தின, அவள் வாழ்க்கையை ஏண்டா கெடுத்தன்னு ஒரே ஒரு வார்த்தை நேருக்கு நேராக கேட்டிருந்தா அன்னைக்கே அது இந்த சிவராமன் இல்லைங்கிற உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கும். அதே மாதிரி கதிர் அப்போ சின்ன பையனாக இருந்தாலும், டேய் நீ ஏண்டா எங்கள் மாட்டுப்பண்ணைக்கு தீ வச்சன்னு விஷ்ணுக்கிட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை விசாரிச்சிருந்தா எல்லா உண்மையும் அப்போவே வெளியே வந்திருக்கோம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், மனசுக்குள்ளே ஒன்றை நினச்சிக்கிட்டு அதை சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசாமல் மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறோம். நாமளாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நாமளே அதுக்கு தீர்ப்பும் எழுதிடுறோம். நாமளாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுற இந்த அவசரத்தினால தான் வாழ்க்கையில் எல்லா அழிவுகளும் ஆபத்துகளும் வந்து சேருது. பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய விஷயங்களை சரியாக வெளிப்படையாக பேசிடணும். அப்படி பேசாமல் விட்டுட்டா அந்த மௌனம் பல மனுஷங்களோட வாழ்க்கையை கூண்டோடு அழிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஆயுதமாக மாறிடும். ராகவேந்திரனின் அந்த வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரின் நெஞ்சிலும் ஈட்டி போல பாய்ந்தது. அந்த நொடியில் அவர்களுக்கு முன்னால் நின்றது ஒரு மனிதனின் தவறு அல்ல, பேசப்படாத உண்மையால் சிதைந்து போன ஒரு 3 குடும்பங்களின் வாழ்க்கையே. தேவேந்திரன் அங்கு நின்றிருந்த அனைவரையும் பார்த்து கண்கள் கலங்க பேசத் தொடங்கினான். என்ன, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட தங்கச்சி என்கிட்ட வந்து
சிவராமன் என்னை ஏமாத்திட்டாருன்னு சொன்னப்பவே என்ன ஏதுன்னு முழுசாக விசாரிச்சிருக்கணும். அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கக்கூடாது. ஆனால் அப்போது எனக்கு கோபம் மட்டும்தான் இருந்தது. நான் யோசிக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை அழிச்சது ஜாதி வெறி தான். அதே நேரம் நான் இங்கே வந்து பார்த்தப்ப இந்த சிவராமனோட குடும்பமும் ஜாதிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க அப்பா ஜாதி சங்க தலைவராக இருந்தார். அந்த 2 விஷயத்தையும் நானே ஒன்றா சேர்த்து என் தங்கச்சி அழிச்சவன் இவன் தான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் அவன் எந்த ஜாதியை வச்சு என் தங்கச்சியோட வாழ்க்கையை அழிச்சான்னு நான் நினச்சனோ அதே ஜாதியை பயன்படுத்தி அவனோட வாழ்க்கையை அழிக்கணும்னு முடிவு பண்ணி அவனோட ஜாதிக்காரன்னு பொய் சொல்லி அவனுக்கு நெருக்கமானேன். அதே ஜாதியை காரணமாக வச்சு தான் முருகேசனுக்கும் சிவராமனுக்கும் நடுவில் விஷத்தை விதைச்சேன். அப்புறம் முருகேசனுக்கு என்னை பற்றின உண்மை தெரிய வந்துடுச்சு. வேறு வழியே இல்லாமல் அவனையும் நான் தான் கொலை பண்ணினேன். அந்த பழியை சின்ன பையனாக இருந்த விஷ்ணு மேலே போட்டேன். அதுக்கு பிறகும் விஷ்ணுவை அழிக்க நான் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணினேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த வைஷ்ணவி அவனுக்கு நிழலாக நின்னா. அதனால தான் அதே ஜாதியை மறுபடியும் பயன்படுத்தி சிவராமன்கிட்ட உன் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த பொண்ணு விலகணும்னு சொல்லி சத்தியம் வாங்க வச்சேன். நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிடுங்க என்று தலையை குனிந்து கண்ணீர் வடித்தார். என் ஒருத்தனோட தப்பான முடிவுனால தான் இத்தனை பேரோட வாழ்க்கையும் சீரழிஞ்சு போச்சு. இத்தனை உயிர்கள் பலியாகிடுச்சு. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க என்று மீண்டும் கதறியபடி யாரும் எதிர்பாராத விதமாக தன் இடுப்பில் இருந்த துப்பாக்கியை மீண்டும் வெளியே இழுத்தார். அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்து அவரை தடுக்க முன்னோக்கி பாய்வதற்குள் அவர் தன் தலையில் துப்பாக்கியை வைத்து விசை முடுக்கினை அழுத்தி தன்னையே அழித்து கொண்டார். அந்த அறையை ஒரு கணம் பேரமைதியில் உறைந்து போனது. உண்மைகள் ஊமையாகும் போது சில வாழ்க்கைகள் இப்படித்தான் கொடூரமாக முடிந்து விடுகின்றன. காலம் கடந்த பின்பு தெரிய வரும் உண்மைகளால் எந்த பயனும் இருப்பதில்லை. அது இழப்புகளை ஈடு செய்வதும் இல்லை. இனி காலம் கடந்து தெரிந்த இந்த உண்மையால் அநியாயமாக உயிரை இழந்த முருகேசனின் உயிர் மீண்டும் திரும்பி வந்துவிடப் போகிறதா என்ன? சிறிது நேரம் அமைதியாக இருந்த ராகவேந்திரர் கண்களை மூடி தன் மனப்போராட்டத்தை கட்டுப்படுத்தி அமைதியானார். பின்னர் சிவராமனை பார்த்து, இங்கே எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் தப்பு பண்ணியிருக்காங்க. அநியாயமாக உயிரை விட்ட அந்த பொண்ணுக்கு தெரியல, தற்கொலைங்கிறது எந்த பிரச்சனைக்கும் முடிவாகாது, அது ஒரு புதிய அழிவோட தொடக்கம்னு. தற்கொலை பண்ணிக்கிறதுனால பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு அவள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை. அவளோட வாழ்க்கையை அந்த நிமிஷமே முடிச்சுக்கிட்டா. ஆனால் அவளோட அண்ணனோட வாழ்க்கையும் சேர்த்தே அவள் அழிச்சிட்டா. அவர் ஒரு கண இடைவெளி விட்டு மீண்டும் தொடர்ந்தார். தேவேந்திரன் உண்மையை தேடி இங்கே வந்தப்போ ஜாதி கௌரவம் பார்க்குற ஒன்றை பார்த்தான். அதுதான் நீ தான் அந்த சிவராமன் அவன் உறுதியை நம்புறதுக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்குது. அவன் தேடி வந்த அந்த தவறான குணத்தை உன்கிட்டையும் பார்த்தான். ஒருவேளை நீ அப்படிப்பட்டவனா இல்லாமல் இருந்திருந்தா நம்ம தேடி வந்த சிவராமன் இவன் இல்லையோன்னு தேவேந்திரனுக்கு சந்தேகமாவது வந்திருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்பை நீ அவனுக்கு கொடுக்கவே இல்லை. முருகேசன் கூட பிரச்சனை வந்தப்போ கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து பேசியிருக்கலாம். ஆனால் நீ அதை பண்ணலை. என் பொண்ணு உன் பையனை விரும்புகிறான்னு தெரிஞ்ச பிறகும் நீ அவங்கள சேர்த்து வைக்கல. ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட வாழ்க்கையோ உன் பையனோட வாழ்க்கையோ உனக்கு முக்கியம் இல்லை. மற்றவங்க என்ன பேசுவாங்க, ஊர் என்ன சொல்லும், சமூகம் என்ன நினைக்கும், அதுதான் உனக்கு பெருசாக தெரிஞ்சுது. ஒரு நிமிஷமாவது என் பையன் சந்தோஷமாக இருப்பானான்னு நீ யோசிக்கலை. என் குடும்பம் நிம்மதியாக வாழுமான்னு நீ நினைக்கல. மற்றவங்களோட பார்வைக்காக வாழ நினச்சியே தவிர உன் வீட்டில் இருக்கிறவங்க மனசை பற்றி நினைக்கவே இல்லை. இது உன்னோட தப்பு மட்டும் இல்லை சிவராமா. இப்போ இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்படித்தான் வாழ்கிறாங்க. தன்னோட வாழ்க்கையை எப்படி வாழணும்னு யோசிக்கிறத விட மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு தான் முதல்ல யோசிக்கிறாங்க. அதனால தான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அவங்க வாழ்க்கையை விட அடுத்தவங்களோட பார்வைக்காகத்தான் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்கிறது தான் பெரிய கௌரவம். மற்றவங்க பாராட்டுற வாழ்க்கையை வாழ்கிறதுல அது இல்லை. அந்த உண்மையை அன்னைக்கே நீ புரிஞ்சிருந்தா இன்னைக்கு இத்தனை உறவுகளும் இப்படி சிதறி இருக்காது. இப்படி தப்பு இங்கே இருக்கிற எல்லார் மேலேயும் தான் இருக்குது. ராகவேந்திரர் அங்கிருந்த அனைவரையும் ஏறெடுத்து பார்த்தார். இனிமேலாவது எந்த ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியும்
சம்மந்தப்பட்டவங்க கிட்ட நேரடியாக பேசிடுங்க. பேசாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காதுங்க என்று கூறி முடிக்க அனைவரும் கைகூப்பி தலை குனிந்து அமைதியாக நின்றார்கள். அதன் பிறகு சிவராமன் மெதுவாக வைஷ்ணவியின் அருகே வந்து அவளை தனது தோளோடு அணைத்து கொண்டார். அம்மாடி வைஷ்ணவி, என்னை மன்னிச்சிடுமா. நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரல, மகளாக வந்திருக்க. நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடு ஒரு பாலைவனம் மாதிரி இருந்துச்சு. உறவுகள் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. ஆனால் இந்த பாலைவனத்தில் வாசம் வீச பூத்த ஒரு ரோஜா பூ நீதாம்மா. இந்த குடும்பத்துக்கு மறுபடியும் உயிர் கொடுத்த ரோஜா அம்மா நீ. அந்த வார்த்தைகளை கேட்ட வைஷ்ணவியின் கண்கள் கலங்கின. விஷ்ணுவோ அவளது கரத்தை இறுக்கமாக பற்றி கொள்ள அங்கிருந்த அனைவர் முகத்திலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உண்மையான நிம்மதி மலர்ந்தது. மனிதர்கள் என்றால் தவறு செய்பவர்கள் தானே. பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் ஒருவரை எதிரியாக நினைக்கும் சந்தர்ப்பங்கள் வரலாம். ஆனால் உண்மையை உணர்ந்து மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து அனைத்தையும் மறந்து மீண்டும் ஒற்றுமையாக வாழ்வது தானே மனித குலத்தின் உண்மையான பலம். கங்கா மெதுவாக பிரதாப்பின் அருகே வந்து நின்றாள். இதுவரை செய்த ஒவ்வொரு தவறும் அவளது கண்முன்னே நின்றது. கண்கள் கலங்கி, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை புரிஞ்சிக்காம நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று தலை குனிந்து சொன்னாள். பிரதாப் மெல்ல புன்னகைத்தான். அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு, கங்கா, நான் உன் கூட வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். உன்னை உண்மையாக நேசித்தேன். அதனால தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ அவமானம் நடந்தாலும் உன் வாழ்க்கையை விட்டு விலகாமல் உன் கணவனா உன் கூடவே நின்னேன். நான் ஒரு நாள் கூட உன்னை தப்பாக நினச்சதில்லை. ஏன்னா நீ பட்ட கஷ்டங்களும் நீ சந்தித்த ஏமாற்றங்களும் தான் உன்னை இப்படி மாற்றியிருக்கு. அதுக்காக நான் உன்னை வெறுக்க முடியாது. ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டி என்றான் அவன். அவளது கரங்களை பற்றி கொண்டு, இனிமே நீ எதையும் நினச்சி கவலைப்படாத. நீ ஆசைப்பட்ட மாதிரி, நீ கனவு கண்ட மாதிரி வாழ்க்கையை உனக்கு கொடுக்க நான் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவேன். நீ சிரிச்சா அதுதான் எனக்கு சந்தோஷம் என்று உறுதியோடு கூறினான். அந்த வார்த்தைகள் கங்காவின் மனதிலிருந்த கடைசி குற்ற உணர்வையும் கரைத்துவிட்டன. அவள் எந்த தயக்கமும் இல்லாமல் பிரதாப்பை அணைத்து கொண்டாள். அந்த அணைப்பில் மன்னிப்பும் இருந்தது, புதிய தொடக்கமும் இருந்தது. விதியோ சதியோ காலமோ எதுவாக இருந்தாலும் இறுதியில் எப்படியோ ஏதோ ஒன்று அவர்களை ஒன்றிணைத்திருந்தது. அந்த நொடியிலிருந்து அவர்கள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் ஒன்றாகி புதிய வாழ்க்கையை நோக்கி பயணிக்க தொடங்கினார்கள். அசோக் நேராக சிவராமனின் காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிடுங்க என்று கண்ணீர் மல்க கூறினான். சிவராமன் மெதுவாக அவன் தோளை தட்டி தூக்கி நிறுத்திவிட்டு கண்களை துடைத்து கொண்டார். அடுத்த நொடியே அசோக் நேராக விஷ்ணுவை இறுக கட்டி அணைத்து கொண்டு, விஷ்ணு, தெரியாத வயசு, அம்மா பேச்சை கேட்டு உன்னை தப்பாக நினச்சிட்டேன்டா. இப்போ நான் அசோக்கா வரல, உன்னோட கதிராக வந்திருக்கேன். என்னை மறுபடியும் ஏற்றுக்கோடா என்று உடைந்த குரலில் சொன்னான். விஷ்ணுவோ அவனை இன்னும் இறுக்கமாக அணைத்தபடி, நட்பு ஒரு தடவை வந்துடுச்சுன்னா அது எப்போவுமே அழியாதுடா. என்னைக்குமே நீ என் மனசில் நண்பனாக தான் இருப்ப. இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக வாழலாம் என்று சொன்னான். அதன் பிறகு அசோக்கும் ஏஞ்சலும் ஒன்றாக சென்று சிவராமனின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார்கள். சிவராமன் இருவரின் தலையிலும் கை வைத்து மனநிறைவோடு ஆசீர்வதித்தார். அந்த நேரத்தில் அனைவரும் கடந்த காலத்தின் கசப்புகளை மறந்து ஒன்றாக பேசி கொண்டிருந்த போது வீட்டின் வாசல் வழியே அவசரமாக உள்ளே நுழைந்தாள் அகிலா. விஷ்ணு, உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உனக்கு? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு என்ன வந்து பாருன்னு. பேபிக்கு 3rd மந்த் ஸ்கேன் எடுக்கலைன்னா உடனே எடுக்கணும்னு சொன்னேனே. ஏதாவது அக்கறை இருக்கா என்று ஒரே மூச்சில் புரிந்து தள்ளினாள். அவள் பேசியதை கேட்ட சிவராமன் குழப்பமாக, எந்த பேபிம்மா என்று கேட்டார். அகிலா இயல்பாகவே, அட உங்கள் வீட்டு வாரிசு தான் என்று சொல்ல, என்னது வாரிசா என்று மீண்டும் புரியாமல் கேட்ட சிவராமனை பார்த்த அசோக்கும் விஷ்ணுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிப்பை அடக்கி கொண்டனர். அவர்களின் முகத்தை பார்த்த அகிலா புருவத்தை சுருக்கி, அப்பாவும் பிள்ளையும் என் உயிரை வாங்குறதுல மட்டுமே குறியாக இருக்கிறீங்க. வேற பிள்ளை வரப்போகுதுன்னு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையா? எல்லாம் புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க என்று கேட்டவள் அப்போதுதான் சிவராமன் பேசி கொண்டிருப்பதை கவனித்தாள். ஒரு நொடி அதிர்ச்சியில் நின்றவள், ஆமாம் சார், நீங்கள் இப்போ பேசுகிறீங்க என்று மகிழ்ச்சியோடு கேட்டாள். சிவராமன் சிரித்தபடி, நான் பேசுகிறேம்மா, ஆனால் நீ பேசுகிறது தான் எனக்கு ஒன்றுமே புரியலை.
என்று சொல்ல அகிலா சிரித்தபடியே, உங்கள் மருமக 4 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க சார், உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டாள். அந்த ஒரு வாக்கியம் கேட்டதும் சிவராமனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. என்னம்மா சொல்கிற, நிஜமாவா என்று உணர்ச்சியுடன் கேட்டபடி, கல்யாணம் ஆகி 7 நாள் தாங்குது, அதுக்குள்ளே 4 மாதம் கர்ப்பமா என்று மனதில் நினைத்து கொண்டே விஷ்ணுவையும் வைஷ்ணவியையும் பார்த்தார். சிவராமன் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை புரிந்து கொண்ட விஷ்ணுவும் வைஷ்ணவியும் வெட்கத்தில் தங்கள் முகங்களை கைகளால் மூடிக்கொண்டார்கள். அந்த காட்சியை பார்த்து அங்கிருந்த அனைவரும் மனம் திறந்து சிரித்தார்கள். ஒரு காலத்தில் கண்ணீரையும் பிரிவையும் பகையையும் சுமந்த அந்த வீடு இன்று சிரிப்பால் நிரம்பியிருந்தது. உறவுகள் உடைவதற்கு சில நிமிடங்கள் போதும். ஆனால் அந்த உடைந்த உறவுகளை மீண்டும் இணைக்க பல ஆண்டுகள் தேவைப்படும். அன்பு, நம்பிக்கை, மன்னிப்பு, இந்த 3ம் இருந்தால் எவ்வளவு பெரிய பாலைவனமாக இருந்தாலும் அந்த பாலைவனத்திலும் ஒரு நாள் ரோஜா மலரும். இங்கே மௌனங்கள் உடைப்பட்டு வார்த்தைகள் வெளிவந்ததால் ஒரு காலத்தில் பாலைவனமாய் வறண்டு கிடந்த அந்த இல்லம் இன்று ரோஜா மனம் வீசும் பூங்காவனமாக மாறியிருந்தது. இந்த கதையோட முடிவு உங்கள் எல்லாரோட மனசுக்கும் நிறைவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில இடங்களில் சில குறைகள் இருந்திருக்கலாம், மன்னிச்சிக்கோங்க. இந்த கதையை ஆரம்பம் முதல் இறுதி வரை தொடர்ந்து கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு தலைப்பு கொடுத்து 100 பேர்கிட்ட கதை எழுத சொன்னால் 100 பேரும் அந்த ஒரே தலைப்பில் எழுதுவாங்க. ஆனால் அந்த 100 பேர் எழுதுகிற கதைகளும் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதையை கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஒரே ஆசை. அந்த ஆசையோடு தான் இந்த பயணத்தை நான் தொடங்கினேன். ஒவ்வொரு கதையும் மனுஷ வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லணுங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அதை இந்த கதையிலையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன்னு நம்புகிறேன். இந்த கதையில் நான் சொன்ன ஏதாவது ஒரு கருத்து உங்கள் மனசை தொட்டு இருந்துன்னா, அது உங்களோட வாழ்க்கைக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுதான் என்னோட கதையோட உண்மையான வெற்றி. இனி என்னோட இந்த கதைக்கு வெற்றி கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்ல போகிறதும் நீங்கள் தான். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் தொடர்ந்து கதைகளை படித்து மகிழ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.